ஸோ ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மிலேலே மேஜிக். ஸோ நான் நேற்றுக்கு ஒரு ரெசிபி வீடியோ தான் போட்டிருந்தேன். அது வந்து இட்ஸ் லைக் அ குவிக் டிஃபன் சாம்பார். ஓகே, அந்த குவிக் டிஃபன் சாம்பாரில் என்கிட்ட டவுட் கேட்டதை விட என் சேனல் பேரை பற்றி டவுட் கேட்டது தான் அதிகம். ஸோ சேனல் பேர் வந்து மிலேலே மேஜிக் இல்லையா? மேஜிக் வந்து எல்லாருக்கும் தெரியும். அது என்ன மிலேலே அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் கொஸ்டினா வந்தது. அது வந்து சொந்தமா எங்கேயும் கண்டுபிடிக்கலைங்க. மிலேலே இஸ் லைக் சுட்ட கதை தான், சுட்ட வார்த்தை தான். லைன் கிங்கோட இன்னொரு ஒரு பார்ட் இப்போ வந்து அதுல அது முஃபாசாவோட கதை முஃபாசான்னு அதுல மிலேலேன்ற வேர்டு வரும். தே மீன் லைக் தட்ஸ் ஃபார் எவர். ஓகே, மிலேலேனா ஃபார் எவர். அங்கிருந்தே ஒரு வைப் மேட்ச் இருந்த மாதிரி இருந்தது. ஸோ வந்துட்டு நம்ம லைஃப்ல எல்லாரோட லைஃப்லயுமே நிறைய மேஜிக் நடக்கும், மேஜிக்கல் மூமெண்ட்ஸ் இருக்கும், குட்டி குட்டியா இருக்கும், பெருசா நடக்கும். பட் இட் கண்டினியூஸ் டு பி தேர்ல. ஸோ எல்லாரோட லைஃப்லயும் தெர் இஸ் அ மேஜிக் ஃபார் எவர். ஸோ அது மாதிரி நம்ம லைஃப்லயும் இருக்கிற எல்லா மேஜிக்கல் மூமெண்ட்ஸையுமே ஷேர் பண்றதுக்கு தான் இந்த சேனல் ஆரம்பிச்சது. ஸோ வை நாட் மிலேலே மேஜிக் அப்படின்றதுக்கு தான் இதுக்கு வந்து மிலேலே மேஜிக்னு நம்ம பேர் வச்சோம். ஓகே, ஸோ நேத்திக்கு சாம்பார் ரெசிபி பார்த்தோம். இன்னைக்கு அதை விட சிம்பிளா, அதுவே ஒரு எஃபிஷியன்டான குயிக்கா பண்ணக்கூடிய ஒரு சாம்பார் ரெசிபி தான் இது. வந்து அதை விட குயிக்கா டேஸ்டியா பிளஸ் கட்டுக்கு ரொம்ப நல்லதா ஒரு ரெசிபி. இது வந்துட்டு இதுவும் சொந்த ரெசிபி கிடையாது. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரெசிபிஸ் தட் ஐ லேர்ன் ஃப்ரம் மை ஃப்ரெண்ட் அண்ட் அ நெய்பர். ஓகே, ஸோ அவங்க ஒரு தடவை பாட்லக்கு நாங்க பூரி பண்ணியிருக்கிறப்போ நான் ஸ்டூ பண்ணி எடுத்துட்டு வரேன், இட் டேஸ்ட் அமேசிங் அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்துட்டு வந்திருந்தாங்க. ஓகே, ஸோ தட்ஸ் லைக் கேரளால இருக்கிறவங்க பிளஸ் மலையாளிஸ் யூ நோ இட் வெரி வெல். ஸ்டூ அப்படின்னு சொல்றாங்க. லைக் தெர் இஸ் அ லைக் லாட் ஆஃப் வெரைட்டிஸ் நினைக்கிறேன். அந்த மாதிரி வெஜிடபிள் ஸ்டூ, பொட்டேட்டோ ஸ்டூ, அந்த மாதிரி எல்லாம். ஸோ அதுல என்னோட வேரியேஷன் அவங்க சொல்லி கொடுத்தது தான். நான் இங்க புதுசா எதுவும் இன்வென்ட் பண்ணல. அவங்க சொல்லி கொடுத்த ஒரு வேரியேஷன் தான் நான் இன்னைக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் தட் வில் ஜஸ்ட் கெட் டன் இன் அ ஜிஃபி. அண்ட் நீங்க வந்துட்டு வீடியோவை டைரக்டா நீங்க சமையல் ரெசிபில இருந்தே பார்க்கலாம். ஏன்னா நான் வந்து மோஸ்ட் ஆஃப் மை சமையல் வீடியோஸ்ல நான் வந்து வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்க போறேன். பட் ஃபார் எவ்ரி அதர் வீடியோ தேர் வில் பி அன் இன்ட்ரோ. ஓகே, ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு குட்டி கதை வேணும்ல. கதை சொல்லாம என்ன பேச சொன்னா என்னால பேசவே முடியாது. அதனால ஒரு குட்டி இன்ட்ரோடக்ஷன் நான் எல்லாத்துக்குமே கொடுப்பேன். வை திஸ் இஸ் ஹேப்பனிங், ஏன் இந்த ரெசிபி ஆர் ஏன் இந்த வீடியோ நான் போடுறேன்றதுக்கான ஒரு குட்டி இன்ட்ரோ எப்பயுமே முன்னாடி இருக்கும். அதுதான் இது. ஸோ ரெசிபிக்குள்ள போலாம். ஸோ இந்த ரெசிபிக்கு குக்கர் எடுத்துக்கிட்டு குக்கர் ஆன் பண்ணிவிட்டு இங்கே நான் வந்து ஒரு பிளேட்டில் நமக்கு தேவையான எல்லா வெஜிடபிள்ஸும் வச்சுருக்கேன். ஆனியன்ஸ், பொட்டேட்டோஸ், கேரட், அதுக்கப்புறம் பொடி பொடியாக நறுக்கின ஜிஞ்சர் அண்ட் பச்சை மிளகா, கருவேப்பிலை. ஸோ இது வெஜிடபிள்ஸ் ஈக்குவல் குவான்டிட்டிஸில் எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதெல்லாம் டைரெக்டாக குக்கரில் அப்படியே போட்டுருங்க. ஓகே, இதுவுமே ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இதில் வெறும் என்ன சொல்கிறது, ஸ்பைஸுனால் இந்த ஜிஞ்சர், சில்லிஸ், அதுக்கப்புறம் நம்ம யூஸ்வலாக ஃபுட்டுக்கு போடுற அந்த சால்ட், அவ்வளோதான் இதோட மொத்த ஸ்பைஸே. ஸோ இது போட்டு இந்த காய் போட்டதுக்கப்புறமா பட்டாணி ஒரு கப் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் சீசனில் கிடைக்கிறப்போ உரித்து அதை ஜிப்லாக் கவரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அப்புறம் இந்த மாதிரி ஹேண்டியாக இருக்கும். அதையும் போட்டுட்டு இப்போது இது கூட 1 ஸ்பூன் சால்ட் போடுறேன். ஓகே, சொன்ன மாதிரி இது எதுக்கு நான் ஃபஸ்ட்டு கட் ஃப்ரெண்ட்லின்னு சொன்னேன்னா இதுதான். வெறும் ஜிஞ்சர், அப்புறம் க்ரீன் சில்லிஸ், சால்ட்டு, இது மட்டுமே ஸ்பைஸாக இருக்குது. ஜீரா, எந்த ஒரு தாளிப்பு மசாலா எதுவுமே கிடையாது. ஸோ மீடியம் ஸ்பைஸாக ஒரு மாதிரி நல்லா இருக்கும் இது. இதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சோண்டு கோகோனட் ஆயில் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஒரு நல்ல ஒரு அரோமா கொடுக்கும். அப்புறம் இந்த ஆத்தென்டிக் ஒரு கேரளா டிஷ் ட்ரை பண்ணுறப்போ கோகோனட் ஆயில் இல்லாமல் எப்படி, ஸோ அது ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம என்னென்னா வாட்டர், இங்கே நான் 1 கிளாஸ் வாட்டர் வச்சுருக்கேன். ஓகே, இந்த 1 கிளாஸ் தான் நம்ம விட போகிறோம் இந்த மொத்த வெஜ்ஜீஸ்க்கும். பிகாஸ் லைக் நம்ம இதுக்கப்புறம் தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறோம் இல்லையா, அதுவுமே வந்து உங்களுக்கு லிக்விட் தான். ஸோ இது ஒரு சப்பாத்தி, லாப்பம், இல்லை பூரிக்கு அதுக்கெலாம் தொட்டுக்கணும் அப்படின்னா ஓரளவுக்கு திக்காக நமக்கு வேணும் இல்லையா. அதனால இது வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக விட்டுக்கோங்க. சப்போஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, அடி பிடிச்சிருமோ அப்படின்னு பயமாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க.
ஊற்றிக்கோங்க. பட் இட் ஷுட் பி சஃபிஷியன்ட். ஏன்னா நம்ம ஜஸ்ட் 3 விசில் தானே விட போகிறோம். அதனால் இது வந்து அவ்வளோ ஒன்றும் உங்களுக்கு தண்ணி தேவைப்படாது. நீங்கள் ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்க போகிறதும் இல்லை. ஸோ இது ஊற்றிட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் லைட்டாக டவுட்டாக இருக்குது, ஒரு வேளை கொஞ்சம் தண்ணி வேணுமோன்ட்டு. வென் டவுட் அதை வந்துட்டு பண்ணிடுறோம். அதனால நான் ஒரு 50 ml தண்ணி கூட ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது முடிஞ்சிச்சா. இப்போது நான் ஆஸ் யூஷுவல் இதே அந்த சாம்பார் குக்கர் தாங்க. ஸோ வெயிட் போட்டு நான் லிட் எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நம்ம மூடி ஓரளவுக்கு இது கொஞ்சம் அப்படி அட்லீஸ்ட் குக்கராவது சூடாக இருக்குது அப்படின்னு நமக்கு நம்பிக்கை வந்ததுக்கப்புறமா இந்த குக்கர் மூடியையும் எடுத்து மூடி வச்சுட்டு நம்ம 3 விசில் தான் விட போகிறோம். ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் இல்லை. ஏன்னா இதில் இருக்கிற வெறும் காய்கறி தான், எந்த அரிசி பருப்பு எதுவுமே இல்லை. ஸோ வேகிறதுக்கு டைமே எடுக்காது. ஸோ 3 விசில் 3 விசில் ஆனதுக்கப்புறமா ஸ்டீம் ஆஃப் பண்ணிவிட்டு, ஸ்டீம் மொத்தம் இறங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி திறக்கணும். ஸோ நீங்கள் வந்து சிம் டு மீடியம் ரெண்டுத்துக்கும் நடுவில் வச்சு 3 விசிலுக்கு விடுங்க. வெந்ததுக்கப்புறம் நீங்கள் குக்கர் ஸ்டீமை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக குக் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இது வந்துட்டு காய் கொஞ்சம் சங்கியாக இல்லாத மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, கொஞ்சம் மசிச்சுக்கோங்க. பிகாஸ் மசிச்சிங்கன்னா அதோட ஃப்ளேவரே வேறையாக இருக்கும், ரொம்ப க்ரீமியாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இதில் பொட்டேட்டோஸ் அண்ட் கேரட் கூட இருக்குல்ல. ஸோ அது ஒரு மாதிரி ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் கொடுக்கும் நீங்கள் மேஷ் பண்ணிட்டீங்கன்னா. மேஷ் பண்ணதுக்கப்புறம் நான் இங்கே கிளாஸில் எடுத்து வச்சுருக்கிற கோகோனட் மில்க். இதுக்கு நீங்கள் கோகோனட் மில்க் டெட்ரா பேக்லேயும் வாங்கலாம், ஆர் நீங்கள் வீட்லேயேவும் பண்ணிக்கலாம். நீங்கள் தேங்காய் துருவல் வச்சு மிக்சியில் வந்து கொஞ்சம் வாட்டரை ஊற்றி அரைச்சி நீங்கள் வீட்லேயுமே பண்ணிக்கலாம். உங்களுக்கு கோகோனட் மில்க் ரெசிபி வேணும்னா என்னோட இன்லாஸ் ஒரு சேனல் வச்சுருக்காங்க, ஜிகேஸ் லிவ் த மொமெண்ட்டுன்னு. அவங்க ஒன் ஆஃப் தேர் வீடியோஸில் அது போட்டிருக்காங்க. வேணும்னா நான் அது அப்புறமா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லை டேக் பண்ணுறேன், நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. ஸோ இது எல்லாமே நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணுறப்போ நீங்கள் கண்டிப்பாக ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கணும். ஏன்னா தேங்காய் பால் கொதிச்சிச்சுன்னா திரிஞ்சிடறதுக்கு சான்ஸ் உண்டு. ஸோ அது நீங்கள் இப்போ சாப்பிட போகிறீங்கன்னா டக்குன்னு ஓப்பன் பண்ணி கோகோனட் மில்க் ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இங்கே சப்பாத்தி வச்சுருக்கேன், ஒரு கப்பில் சைடில் தனியாக இப்போ நான் போட்டு காட்டுறேன் எவ்வளோ வெஜ்ஜீஸ் இருக்குது, எப்படி தேங்காய் பால் க்ரீமியாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ தேங்க்ஸ் டு என்னோடய ஃப்ரெண்ட் இந்த ரெசிபி கொடுத்ததுக்கு. இல்லைனா டெஃபினட்டாக அது ஒரு மிஸ்ஸாக தான் இருந்திருக்கணும். உங்களுக்கும் இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும், இன்னும் நிறைய ஷேர் பண்ணிக்கணும்னு இருந்ததுன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் கீப் வாட்சிங் for more such recipes. இன்னும் நிறைய கதை பேசலாம், நிறைய கதை சொல்கிறேன். So see you until then. Bye bye.